வணக்கம். நேற்று இரவு திருச்சி விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை வந்து சந்திச்சார். 10 நிமிஷம் வந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துலேயே நிறைய பேர்த்த வந்து போட்டு கொடுத்துருக்கிறார். குறிப்பாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலை இவங்க எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலே பிரதமர் மோடி இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் துவங்கி வைக்கிறதுக்கு வந்தார். இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸ் ஒரு கடிதம் போட்டிருந்தார். இது மாதிரி உங்களை நான் வந்து வரவேற்கவும் வழி அனுப்புறதுக்கும் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அது ஒரு பாக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் வந்து ஓபிஎஸ் தரப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கடிதம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் அலுவலகம் தெரியும். உடனே கடிதத்துக்கு பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்புலேயோ மற்ற யார் தரப்புலையோ ஒரு மாதிரி ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. ஆனால் அது பிரதமர் மோடி அலுவலகத்திலேருந்து வந்த செய்தி தான். அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினாங்க. ஓபிஎஸும் வந்து பிரதமர் மோடியும் சந்திக்கிறதுக்கு வரவேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி, இது மாதிரி கூட்டணியில் இல்லாதவங்க அவங்கள வந்து சந்திக்கிறது மூலமாக, பிரதமர் சந்திக்கிறது மூலமாக தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். ஏற்கனவே டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது இல்லாமல் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் அவரை வந்து பிரதமர் மோடி சந்தித்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும் மக்களுக்கு. அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவாங்க. அதனால் இப்போ அவங்கள சந்திக்கிறது தேவையில்லாத பிரச்சனையை கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்தும். அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அதிருப்தி ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு கடிதத்தை அவங்களும் பாஸ் பண்ணி விட்டாங்க. இதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஓபிஎஸ்க்கு பிரதமர் மோடி வந்து அனுமதி கொடுத்துருந்தாரு. அப்புறமா போக போக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுக்கல. தனித்தனி அணியாக வந்து சந்திக்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சிகளை யாரையுமே சந்திக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் இவ்வளோ தூரம் கெஞ்சாத குறையாக கேட்ட பிறகும் அவர் வந்து பிரதமர் மோடி தரப்புலேருந்து ஏன் வந்து சந்திக்க மாட்டேங்கிறாங்க? ஏற்கனவே 3 தடவை வந்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பையும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து கெஞ்சாத குறையாக அமித்ஷா எங்கே சென்னையில் தங்கியிருக்காருன்னா, சென்னையில் அவர் தங்கியிருக்க ஹோட்டல் பக்கத்துலேயே தங்கியிருந்தார். தங்கிட்டு அமித்ஷா எப்படியாவது சந்திச்சிடணும், நம்ம தரப்பு ஆதரவாளர்கிட்ட பற்றியா நான் அமித்ஷா சந்தித்தேன் பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம். ஒருவேளை பாஜக நம்மளை ஆதரிக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தாலும் ஓபிஎஸ் ஆதரவு மத்தியில் கொஞ்சம் அப்படி செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த ஓபிஎஸோட இந்த கெஞ்சல் இருக்குல்ல, இது வந்து அவருடைய தொண்டர்கள் மத்தியிலும் சரி, அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஒரு செல்வாக்கை உருவாக்குது. இந்த அனுதாப அலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அனுதாப அலையை வந்து ஓபிஎஸ்க்கு உருவாக்குது. எவ்வளோ பெரிய தலைவர், இப்போ அம்மா காலத்துலேருந்து எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தார், அம்மா எவ்வளோ செல்வாக்காக அவர் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அவரை டம்மியாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன விஷயந்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தென் மாவட்டங்களையாவது அவருக்கான ஒரு ஆதரவு அலை இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஒரு தர்ம யுத்தம் நடத்தும் போது எப்படி அவருக்கு ஒரு சப்போர்ட்டு இருந்துச்சோ அந்த சப்போர்ட் இப்போ கிடச்சிட்டு தான் இருக்குது. இந்த அனுதாப அலையை பயன்படுத்தி ஓபிஎஸ் என்ன செய்யலாம், ஒரு தனி கட்சி ஆரம்பித்து விட்டுறலாம். இல்லை அவர் ஆரம்பிக்கலைனாலும் வைத்திலிங்கமாவது சும்மா இருக்கிறார், அவர் பேரில் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டு நீ கட்சியை நடத்துப்பா, தேர்தல் சமயத்தில் நான் நின்றுக்கிறேன், நானும் வந்து அந்த கட்சி சார்பாக நின்று தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் யாரையோ ஒருத்தரை கட்சியை உருவாக்க விட்டு அவர் பின்னணியிலேருந்து ஓபிஎஸ் செயல்படலாம். இப்போ தெளிவாக தெரியுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக ரெட்டைலை சின்னத்தை அவர் கையில் கொடுத்துருவாங்க. உடனே தூக்கியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. சில நிபந்தனைகள்லாம் விதிப்பாங்க. இன்னும் போக போக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. தொகுதி பங்கீடில் பிரச்சனை இருக்குது, கட்சிக்குள்ளே வந்து இவங்கள சேருங்க அவங்கள சேருங்கன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்திக்கும் போது பிரதமர் மோடி மைண்டில் ஒன்று ஓடி இருக்கும்ல பார்க்கும்போது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி டெல்லியில் வச்சு நம்ம ஒரு கூட்டணி கட்சிகளோட ஒரு ஆலோசனை பண்ணோம். அப்போ வந்து நம்ம என்டிஏ கூட்டணியில் மிக முக்கியமான கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமியை தோளில் கையை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் போயிட்டு வந்து ஒரு வாரத்திலே அவர் என்ன செஞ்சார், கூட்டணி தொடர்பான இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு விலகிட்டார். கூட்டணியிலேருந்து விலகினதுக்கு மிக முக்கியமாக காரணமாக அவர் சொன்னது என்னன்னா, சிறுபான்மையின் மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி திரும்பவும் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னார். ஆட்சிக்கு வராத கட்சிக்கு நம்ம ஏன் ஆதரவு கொடுத்துக்கிட்டு, நம்ம 2024 நம்ம தனியாக ஜெயிச்சு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை கைப்பற்றி நம்ம வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு போவோம், காங்கிரஸுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஆனால் அவர் நினச்சதுக்கு நேர்மாறாகி போச்சு. நடுவில் கூட அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் போட்டு பேசி, இது மாதிரி வாரணாசியில் வந்து பிரதமர் மோடி நிற்கிறார், வாங்க கூட்டணி கட்சியில் சேர்ந்தவங்களாம் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அங்கே கூட இருப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலைகிட்ட தோக்க போகிறவருக்கு நான் ஏன் வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, கூட்டணி தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தும்போது பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து மெட்ராஸில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து அறிவிச்சிட்டும் போயிட்டார்.
ஆனால் அடுத்த மாதமே மே மாதமே பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு பிரதமர் மோடி வந்திருந்தார். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட செய்திகள் கேட்கும்போது அவர் வேலையாக வராரு, அவர் வந்து பார்த்துட்டு அவர் பாட்டு போகிறாரு, நாங்கள் வந்து போய் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொன்னார், பேசினார். இப்படி வந்து ஒரு மட்டும் மரியாதை இல்லாமல் ஒரு பிரதமரை கூட பேசுகிற அளவுக்கு அவர் துணிஞ்சிட்டாரு. அப்படிங்கும்போது ஒன்று கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக பிரதமர் மோடி அவரை சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, சந்திச்சாரு, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும்போது ஓபிஎஸ்ஸை ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க, டிடிவி தினகரனை ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பார்க்குறது கூட அனுமதி இல்லைங்க, கூட்டணி கட்சியெல்லாம் நாங்கள் அனுமதிக்கிறது இல்லைங்க, கூட்டணி கட்சிகள்கிட்டலாம் இப்போ வந்து அவர் வந்து இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம ஏன் போய் சந்திச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஜிகே வாசனை எப்படி சந்திச்சிங்க, ஏசி சண்முகத்தை எப்படி சந்திச்சிங்க, அந்த கொஸ்டினும் இருக்கும்ல. இப்போ இவங்களெல்லாம் சந்திக்கும்போது கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்ஸையும் சந்திச்சிருக்கணும்ல. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது, கட்சி பேரில் இவங்க இருக்கிறாங்க, அதனால் இவங்கள வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தூத்துக்குடியில் இருந்து அவர் திருச்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா, திருச்சி விமான நிலையத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே கேபி முனுசாமி, வேலுமணி இவங்கள வர சொல்லியிருக்காரு. நத்தம் விஸ்வநாதன் ஒரு சும்மா ஒரு இதுக்கு வச்சுக்குவாங்கள்ல சப்போர்ட்டுக்கு, அது மாதிரி வச்சுக்கிட்டாரு. நத்தம் விஸ்வநாதன் தென் மாவட்டங்களில் ஒருத்தவங்க வேணும், ஏன் உதயகுமார் கூட்ட வேண்டியதுன்னா உதயகுமாருக்கும் இங்கே வேலுமணிக்கும் ஆகாது, உதயகுமாருக்கும் கேபி முனுசாமிக்கும் ஆகாது. ஆனால் கேபி முனுசாமிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஆரம்பத்தில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கேபி முனுசாமி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். 2021 தேர்தலில் நாங்கள் தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் கூட்டணி வச்சது தான் பாஜகவுடன் சொன்னவர். இப்போ பாஜகவோட கூட்டணி வைக்கும்போதோ பிரதமர் மோடியவோ அமித்ஷாவோ சந்திக்கும் போது கேபி முனுசாமியும் கூட்டிகிட்டு போகிறாரு, வேலுமணியும் கூட்டிகிட்டு போகிறார், மீதி யாரையுமே கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. எதுக்காக இந்த பஞ்சாயத்து? கேபி முனுசாமி வேணும். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமுதாய ஓட்டுகளை நம்பி தான் வந்து அவருடைய பகுதிகளெல்லாம் நிற்கிறாரு. அதனால் வன்னியர் சமுதாய ஓட்டு வேணும்னா கேபி முனுசாமியை அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வேலுமணியோட நம்ம ஏரியாவில் இருக்கிறாரு, நான் எங்கிட்டாவது தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட வேலுமணி நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலையும் இந்த 2 பேரையுமே விடவே மாட்டேங்கிறாங்க. தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெருசாக எதுலேயும் ஆர்வமே கிடையாது. நத்தம் விஸ்வநாதன் வர சொன்னதுக்கு கூட அந்த சமுதாய மக்களோட வந்து எதிர்ப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரையும் வர சொல்லியிருக்காரு. 10 நிமிஷம் சந்தித்தார். 10 நிமிஷத்தில் வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரன் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணாங்க தெரியுமா, கட்சியில் கூட இருக்கும்போது அவ்வளோ துரோகத்தை பண்ணாங்க, திரும்பவும் அவங்கள வந்து சேர்க்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. சரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்த அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டாரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னே தெரியல. அந்த லெட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு எழுதி வச்சுருப்பார், ஏன் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமிக்கு சூழ்ச்சி பண்ணி அவர் வந்து கட்சிக்குள்ளே ஒரு தலைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்களாம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக நினைக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, கூவத்தூரில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும், முதலமைச்சர் ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதே தான் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே அப்படியே கைவசமாக அதே பணத்தை கொடுத்து பட்டுவாடா பண்ணி வச்சுருந்தாரு. மாவட்ட செயலாளர்களையும் பட்டுவாடா பண்ணி வச்சுருந்தாரு, நிர்வாகிகளையும் பட்டுவாடா பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி எல்லாத்தையுமே பணப்பட்டுவாடலே வச்சுக்கிட்டு நம்ம கட்சியை கைப்பற்றிட்டோம். சரி, அடுத்து வந்து வாக்காளர்களுக்கும் பணத்தை கொடுத்துடலாம். இப்போ 4.5 வருஷம் ஆச்சு அவங்க ஆட்சியிலேருந்து வெளியேறி. இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த கும்பலுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவ்வளவு பணத்தை இறக்கிறாங்க. எங்கேருந்து இந்த பணம்லாம் வருது? இப்போ உளவுத்துறை மூலமாக முதலமைச்சர் கேட்டிருக்கிறாரு, எப்படியா எடப்பாடி பழனிசாமிகிட்ட எப்படி இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா, இன்னும் அதிமுக பிள்ளை யார் கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ அவங்க தான் தொடர்ந்து அதிமுகவில் இப்போயும் திமுக ஆட்சியிலையும் கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க. எப்படி வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தான் திமுகவோட அமைச்சர்கள் முக்கால்வாசி பேர் எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அதே கான்ட்ராக்டு அப்படியே கொடுங்க, உங்களுக்கு வேண்டிய கமிஷனை வந்து அப்படியே வாங்கிக்கோங்க, எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாரு. அதனால பார்த்திங்கன்னா அதிமுக கான்ட்ராக்டுக்காரங்களே தொடர்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் என்ன, அது மூலமாக எவ்வளவு கமிஷன் அவங்களுக்கு வந்தது, அந்த கமிஷன் மூலமாக அவங்க என்னென்ன வேலைகள் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து இப்போ முதலமைச்சர் வந்து உளவுத்துறை மூலமாக கேட்டிருக்காரு. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த சைடு இவருக்கு வந்து இவ்வளவு பணம் வருது அப்படிங்கிறது இப்போ திமுகவுக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்செட் ஆகிடுச்சா. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்களா அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
பார்க்கலாம் இந்த சைடு இது அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஓபிஎஸ் தரப்பில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் போயிட்டாங்க. அமித்ஷா தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா பிரதமர் மோடியுமே வந்து இப்படி பண்ணுறாரு. அப்போ வந்து ஓபிஎஸ்க்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் இல்லை, டிடிவி தினகரனுக்கும் இடம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணுறது தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லிட்டாங்க. ஏன்னா அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே சந்திக்குது. அவர் வந்து ஓபிஎஸ்ஸை வேணாங்கிறாரு, டிடிவியை வேணாங்கிறாரு. அப்படிங்கும்போது இவங்களை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நேற்று தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படி தெளிவுபடுத்தின பிறகு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து தனியாக தான் இயங்கணும். தனியாக இயங்குறதோட விஜயோட சேர்ந்து இயங்குறது நல்லது. இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிட்டாங்க. சரி, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கள தான் வேணான்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலையும் போட்டு கொடுத்துட்ருக்காரு. அண்ணாமலை வந்து ரொம்ப பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டாரு, ரொம்ப வந்து என்னுடைய கொங்கு பெல்ட்லேயே மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உருவாக்கிட்டாரு. அவர் பேசுனது போனது வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை, என்னுடைய மரியாதை எல்லாமே போச்சு, தற்கூரின்னு சொல்லிட்டாரு. என்னைய தற்கூரிங்கிற வார்த்தையினால் மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகி போய் கிடக்குது கொங்கு பெல்ட்டில். நான் அந்த செல்வாக்கை வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஓபிஎஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி திரும்பவும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி, வேலுமணி, நம்ம நத்தம் விஸ்வநாதன் இவங்க 3 பேர் 4 பேருமே வந்து திரும்பவும் பிரதமர் மோடியை சந்திக்க போகிறாங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இன்றைக்கி நடக்கிற இந்த மீட்டிங்கில் தான் பிரதமர் மோடி வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாரு. அப்படி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு முடிஞ்சிருச்சு. அப்படி சொல்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டாரு, ஒரேடியாக ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு செக் வச்சிருக்கிறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஆதரித்து தென் மாவட்டங்களில் ஓட்டு வாங்குறதுக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பயன்படுத்தினாங்க. அப்போ கூட அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது கூட ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போ மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தார். அப்போ சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா அதிமுக வந்து அண்ணன் டிடிவி கையில் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அது அப்போ கேட்கும்போது தென் மாவட்ட மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நம்பிட்டாங்களே, நம்பின பிறகு எல்லாமே வந்து பாஜக ஓட்டு போட்டதுனால தான் 18.5% வாங்க முடிஞ்சுது. ஏறக்குறைய அதிமுகக்கு இணையாக வாங்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் 2 பேருமே பாஜகவுக்கு எதிரான ஒரு முடிவை எடுக்கணும். ஆனால் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவ்வளோ அவமானப்பட்ட பிறகும் நீங்கள் ஏன் பாஜக பின்னாடி சுற்றுறீங்க அப்படிங்கிற கேள்வியை ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் டிடிவி ஆதரவாளர்களும் வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.